Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ எதை பற்றி எதுனா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பார்ட் 2. பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நேட்டிவ் அமெரிக்கன்ஸின் தற்போதைய நிலை. இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வரலாற்றில் மட்டும் வலிகளை அனுபவிக்கலை, இன்னமும் வலியை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வரலாற்று பக்கத்தில் ரொம்ப வலிகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு தலைமுறையினரும் வலியை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸில் இப்போ என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட போர்டிங் ஸ்கூல், அதாவது அவங்களோட குழந்தைகள் போர்டிங் ஸ்கூல் போகும்பொழுது அங்கே அவங்களோட தாய்மொழி பேசினா மறுக்கப்படுகிறது. அங்கே சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 25% to 33% ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பாவர்ட்டி லைனுக்கு கீழே தான் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால அவங்களால கல்வியில் தொடர முடியாத நிலையில் இருக்காங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸில் ஹையர் எஜுகேஷன் போகிற பீப்புளோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. யார் இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த பழங்குடி இனத்தவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதால் தான் இன்னமும் அவங்க கஷ்டப்படுற நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த மக்களிடையே மருத்துவ செலவுக்கு போதுமான அளவு பணம் இல்லாதனால உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அவங்க கிட்ட மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை, உயர்கல்வி படிக்கிறதுக்கு பணம் இல்லை. அவங்க கிட்டமிருந்த பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்கள் இன்னமும் பெரும்பாலான மக்கள் பெறப்படாமல் இருக்கிறாங்க. இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட மரணம் மிகவும் வித்தியாசமாக அமைஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தவங்க உடம்பு சரியாமல் இறந்துருப்பாங்க, ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டாக இறப்பாங்க. ஆனால் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட மூன்றாவது மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலை. ஆமாம், இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸில் பெரும்பாலான பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. காணாமல் போன பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதை தடுக்க பெண்களாலேயே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் தான் நாட் இன்விசிபிள் ஆக்ட் கமிஷன். அதாவது இந்த சட்டம் 2020 ட்ரம்ப் அவர்களால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் காணாமல் போன ஒரு பெண்கள் மீது போலீஸ் எப்போ காணாமல் போனாங்கன்ட்டு அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக எடுத்தாங்க. பட் இந்த சட்டத்தோட தற்போதைய நிலை என்னன்னு பார்த்தா 2023க்கு மேலே இதோட ஆக்ட் எந்த ஒரு வெப்சைட்லையும் கவர்மெண்ட் வெப்சைட்லையும் அவைலபிளாக இல்லாமல் இருக்குது. அந்த சட்டத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றளவும் இருக்கிறது. ஆக்ட் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் MMIP. ஸோ ஆனாலும் இன்றைக்கும் MMIP இருக்கிறதுனாலும் இந்த சட்டம் ஏன் ஆக்சஸில் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இவங்களோட அந்த பண்பாட்டெல்லாம் எப்படி மீட்கிறாங்க அப்படின்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் ஆக்ட்ஸ் அந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்க எப்படிலாம் இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை சேவ் பண்ணுறா அப்படின்றது. ஸோ அவங்களோட மொழிகளை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் இருக்குது. அண்ட் அந்த லேண்டெல்லாம் எப்படி திருப்ப பெறுறது அப்படின்றத ஒரு ஆக்ட் இருக்குது. அண்ட் அவங்களோட பண்பாட்டு மியூசிக் கல்ச்சரெல்லாம் சேவ் பண்ண நிறைய கான்சர்ட் எல்லாம் அவங்க நடத்திட்டு வராங்க. அவங்களோட அந்த ஐடென்டிக்காக அந்த மக்கள் இந்த அளவும் போராடிட்டு தான் இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. பட் சில ஆக்டெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு எந்த ஒரு பதிலும் இன்னும் நம்மக்கிட்ட சரியாக கிடைக்கல. இந்த நேட்டிவ் அமெரிக்கன் சமூகத்தில் சமநிலை வரணும் அப்படின்னா தேர் ஆர் சர்டன் திங்ஸ் லைக் நம்ம எல்லாருமே அவங்கள சமமாக ட்ரீட் பண்ணுறது தான் இதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன். எல்லா இடத்துலையும் ஒரு பழங்குடியினர் இருக்காங்க, நம்மளோட சமூகத்துலேயும் ஒரு பழங்குடியினர்கள் இருக்காங்க. எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லா மக்களும் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு வாழ முடியும். ஸோ இதோட இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட பார்ட் 2 வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எவ்ரிடே வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.